உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த தடவை குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு பலன் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக இந்த 12 மாதங்களுக்குமான ஒரு பலன் இல்லையா? அப்போ இங்கே குருவோட டிரான்சிட்டும் சரி, சனியோட டிரான்சிட்டும் சரி, தனிப்பட்ட ஒரு பயிற்சிக்கான பலன் இல்லை. ஒட்டு மொத்தமாக இருக்கிற பயிற்சியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில், உங்களுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது, என்ன ப்ளஸ் இருக்க போகுது, என்ன மைனஸ் இருக்க போகுது, எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்வியல் இந்த ஒரு வருடம் இயங்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு கோச்சாரத்தை பார்த்துடலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது என்ன மாதிரியான பொசிஷனில் பிளானட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மீன ராசியில் ஒரு 5 கிரகத்துடைய சேர்க்கை 13ஆம் தேதி வரைக்கும், எப்போ ஏப்ரல் வரைக்கும், அப்படியே ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் மட்டும் அப்படி அழகாக குதித்து வந்து மேஷத்தில் வந்துடுறாரு. சொல்லப்போனால் உச்சம் அடையக்கூடிய சூரியன். மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் நம்மளுடைய புத்தாண்டாக கருதப்படுகிறது. யூஸ்வலி எல்லாரும் வந்து நம்ம ஜனவரி 1 வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருப்போம். ஆனால் நியாயமாக பார்த்தா தமிழ் புத்தாண்டில் இருந்து தான், அதாவது மேஷத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய சித்திரை இருந்து தான் புத்தாண்டு பலனாக கணக்கீடு செய்யப்பட்டது. அதை வச்சு தான் தமிழ் மாதம் அப்படின்றது கணக்கீடு செய்யப்பட்டு தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு 60 வருஷம் 64 வருஷம், இந்த வருஷம் இப்படி, இந்த வருஷம் இந்த பேர் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் கொடுத்து வந்தார்கள். அந்த வகையில் இந்த வருடம் விசுவாசுவ வருடம். இந்த விசுவாசுவ வருடத்தில் பிளானட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மீனத்தில் எடுத்தோடனே சூரியன் மேஷத்தில் இருக்காரு. வருடத்தை இயக்குவதற்கு சூரியன் மேஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னா துலாமில் இருக்காரு. இந்த பக்கம் சூரியனோட பக்கத்திலே சூரியனோட ஃப்ரெண்டு குரு அழகாக 2ஆம் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்படியே வந்தேன்னா திரும்ப அப்படியே கீழே இறங்கி கடகத்தில் செவ்வாய் கொஞ்சம் வழி இழந்த நிலைமையில தான் இருக்காரு. ஆனால் கடகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது எங்க கண்ணியில. அப்படியே திரும்ப இந்த பக்கம் மேலே வந்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள். சந்திரன் துலாம்ல இருந்து தன்னுடைய பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ராகு, சனி, சுக்கிரன், புதன், இந்த 4 பேர் எங்க இருக்காங்க? மீனத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சார்ட்டோட தான் இந்த விசுவாசுவ வருட தமிழ் புத்தாண்டு அப்படின்றது ஆரம்பிக்க போகிறது. இதுதான் வந்து வியூ. ஓகே, இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியா பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேன்மை பொருந்திய மேஷராசி நேயர்களே, எப்பயுமே நான் சொல்றது அப்படிதான். தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷராசியாகத்தான் இந்த தடவை தமிழ் புத்தாண்டில் மேஷராசி அப்படி உதயமாக போகுது. 7.5 சனின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து 2ல் காசு கொடுத்துட்டு இருந்த குரு 3ல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜாக்பாட் வந்து துலாமுக்கும் ரிஷபத்துக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே ஜாக்பாட் வந்து மேஷத்துக்கு தான். ஏன்னா 2 வருஷமாகவே சனி ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து, குரு நல்ல பொசிஷன்லேருந்து லாபத்தையெல்லாம் கொடுத்து கொண்டு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, என்ட்ரி தான் எங்கள் 7.5 சனியில். ஆனால் அது ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா கிட்டத்தட்ட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்யாதிபதி வீட்டில் போய் உட்கார போகிறார் சனி. அதுவும் சுபவிரயத்தை கொடுக்க போகிறார். இப்போ சுபவிரயம் அப்படின்னா, ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு விரயம், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தானே அந்த வீடு வாங்க முடியும். நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல. நான் செய்கிற செலவு எனக்கு சுப செலவாக இருந்தால் லாபம் அப்படின்றது பன்மடங்காக இருக்க போகுது. கரெக்ட். நான் செய்கிற செலவு விரைய செலவாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு நஷ்டத்தை கிரியேட் பண்ண போகுது. அப்போ இந்த தடவை சனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, செலவு பண்ண வைக்க போகிறாரு. ஆனால் என்ன மாதிரியான செலவுனா சுப செலவு பண்ண வைக்க போகிறாரு. கிளியர். அப்படியே குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1 மாதம் 2ஆம் இடத்துல உட்காந்துப்பாரு. அப்போ மேஷராசிக்காரங்களாம் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது. கிட்டத்தட்ட மிருகசீஷம் 2ஆம் பாதத்தில் வேற அப்படியே போயிட்டு டிரான்சிட் ஆகிட்டு இருப்பாரு குரு. அப்புறம் 3க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாரு. ஸோ ராசி அதனுடைய நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட். மேஷராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்தே சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சனி கொடுக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு தான் போவார். ஏன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி சனி ஒரு இடத்தை விட்டு போகும்போது அந்த இடத்திற்கான அதிர்வுகளையும் அந்த இடத்திற்கான பலன்களையும் கொடுத்துட்டு தான் போவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த உன்னதத்தை கொடுப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பமாயிடுச்சு. 3ஆம் இடத்துல குரு போடுறால என்ன ஆகுதுன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும்.
இது வரைக்கும் இந்த படபடப்பா பேசிட்டு இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்டை அடுத்தவங்க புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு பேச போகிறீங்க. இதுதானே முக்கியம். எப்பவுமே நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கான சக்சஸ். அப்ப இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சரியான முறையான முறையில் அடுத்தவர்களிடம் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது குருவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்துல போய் குரு அமர்தல் அப்படின்றது 3ஆம் இடம்னாலே தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது. ஸோ நிறைய எஃபெக்ட் போடாம, அதுவும் நம்ம 3ஆம் இடம்னே பிளானிங் தாங்க, திட்டமிடல். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை என்ன பண்ண போறீங்கன்னா, பண்ணுற பிளான் கரெக்டான எக்ஸிக்யூட் பண்ணி அதற்கான ஒரு சொல்யூஷனோட நீங்கள் இந்த வருடத்தை கடக்க போகிறீர்கள். இயல்பாக ஒன்று சொல்லட்டுமா, குரு 3ல் உட்கார்றாரு. இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு சூப்பரான ப்ளஸ் என்னன்னா, காலபுருஷனுடைய தன்மை தான் மேஷத்தோட தன்மையும் இல்லையா. இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்து குரு என்ன பண்ணுவார்னா, 7 பார்க்க போறார், 9 பார்க்க போறார், 11 பார்க்க போறார். கிட்டத்தட்ட உங்களுக்கும் அதே மாதிரி 7ஆம் இடம் இயங்க போகிறது, 9ஆம் இடம் இயங்க போது, 11ஆம் இடம் போது, 3ஆம் இடம் இயங்க போகுது. அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காம திரிகோணங்கள் சொல்லுவாங்க. இந்த 3, 7, 11 இதெல்லாம் காம திரிகோணம். ஏன்னா அதுதானே தேவை ஒரு மனுஷனுக்கு. டப்பு, காசு. இப்போ நான் ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன், அதுக்கு யார் சப்போர்ட் தேவை? உங்களோட சப்போர்ட் தேவை. இப்போ நான் பேசுகிறேன்னா அதை கேட்கறதுக்கு நீங்கள் வேணும். அப்போ எதிராளியோட சப்போர்ட் தேவை, 7ஆம் இடத்தோட சப்போர்ட் தேவை. சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதுமா? எல்லாம் பண்ணுறோம், அதுக்கான லாபம் அப்படின்றது ஒன்று வேணும்ல, அதுக்கான பாக்கியம் கிடைக்கணும். கரெக்டான இடத்துல போய் நான் அந்த என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கான பாக்கியம் கிடைக்கணும், அதை தாண்டியும் அதுக்கான லாபம் கிடைக்கணும். கிடைச்சாதான் அந்த வேலை பண்ணதுக்கான சக்ஸஸ் இல்லை. ஸோ 12ஆம் இடத்துல உட்காந்து சுபவிரயத்தை கொடுப்பதற்கு சனி ரெடி ஆகிட்டு இருக்காரு. 3ஆம் இடத்துல உட்காந்து உங்களோட திட்டமிடல் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வேலையை பார்க்கறதுக்கு குரு ரெடியா இருக்காரு. 10க்கு எக்ஸ்ட்ராடனரியா 11ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரு. 11ல் ராகு உட்கார்றது அப்படின்றது அல்டிமேட்டான டைம் பீரியட். என்ன கேட்டா உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். 11ஆம் இடமே ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளுங்க. இந்த 3ஆம் இடம்ன்ற நீங்க போற சின்ன எஃபெக்ட்டுக்கு இந்த 11ஆம் இடத்துல ராகு அப்படி தள்ளி விட்டு உங்களை கூட்டு போவார். அப்ப என்னன்னா, பெரிய சபையில உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது. 3ஆம் இடம்னே கம்யூனிகேஷன் தான். ஸோ நிறைய கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுடைய ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களுடைய இது போனோம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் விரிவடைய போகிறது. பழைய நண்பர்கள்லாம் சேர்ந்து வரப்போகிறார்கள். புதிய முயற்சி பண்ண போறீங்க. நீங்க பண்ற குட்டி எஃபெக்ட்டுக்கு பெரிய வகையான லாபம் அப்படின்றது கிடைப்பது. பிரம்மாண்ட வெற்றி. எனக்கு கேட்டா யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையோ மேஷராசிக்காரங்களுக்கு அதி உன்னத அற்புத ஜாக் பாட்டு தான். ஓகே. ஏப்ரல், மே, ஜூன் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் இடமாற்றம் அப்படின்றது இருக்க போகுது. குட்டி குட்டி டிராவல்லாம் பண்ண போறீங்க, ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க. நிறைய ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பர்ச்சேஸ், இ காமர்ஸ் மூலமா நீங்க வர போறீங்க. உண்மையை சொல்லணும்னா நிறைய குடும்ப தலைவிகள், மேஷராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் தொழில் முனைவோராக ஆக போகிறீர்கள். அதுதான் இருக்கிறதுலே சூப்பர். இது வரைக்கும் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாரு, சனியும் குருவும் சேர்ந்து உங்களை பண்ண வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாரு. இந்த பக்கம் காசு கொடுக்க குரு ரெடியா இருக்காரு, அந்த பக்கம் செலவு கொடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்காரு. ஸோ தானிக்கு தீனி சரியா போயிடும். இந்த வருஷம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வருஷத்தை நாம் கடந்திருக்கிறோம் அப்படின்ற திருப்தியோட தான் மேஷராசிக்காரங்க கடக்க போறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்கு. ஓகே. செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்கு மேலலாம் பயங்கரமான டைம் போயிடுங்க. பெரிய ஒரு செலிபிரிட்டி ஆக போறீங்க அப்படின்னு சொல்லாம. ஏன்னா 11ஆம் இடம் இயங்க போகுதுன்ற போது அப்படியே கீழே திரும்ப சனியும் வேற ராகுவோட சேர்ந்துருவாரு. இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 11ல் சனி, திரும்ப 11ல் ராகு, வேற மாதிரியான டைம் பீரியட் தான் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்படியே திரும்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதம்லாம் பார்க்கும்போது உங்களுடைய 20 வருஷத்திற்கான ஒரு வித்தை இப்பொழுது போட்டிருப்பீர்கள். கிட்டத்தட்ட வருமானம் உயர்ந்திருக்கும், உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஒரு வேலை பார்த்தவங்க இன்னொரு வேலை பார்க்கறதுக்கான ஒரு பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஃபாரின் போயிருந்திருப்பீங்க, நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பீங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், அப்பாவின் ஆதரவின் மூலமாக நிறைய பேர் உங்களுடைய கடனை அடைத்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்குது. அது இன்னும் எக்ஸ்பெஷலி நான் சொல்லணும்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பிக்கும் போதே உச்சமாக இருக்காரு. அதனால கலை சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கேன், ஒரு தடவையாவது இந்த மேஷராசிக்காரங்க இந்த ஒரு வருடத்திற்குள் கேமராவையோ மைக்கையோ செலிபிரிட்டியோ ஆகாமல் இருக்க போகிறதே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர், புகழ் உயர போகிறது. ஓகே. என்ன கலர் இந்த வருஷம் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. எல்லோ கலரும் ரெட் கலரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான கலராக இருக்கும். இந்த தடவை சூப்பராக இருக்கும். அந்த கலரை நீங்கள் பயன்படுத்த இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்பர் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பர் 3 யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3 உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டையும் நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய நம்பராகவே இருக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கு. வரக்கூடிய நாள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஓகே. எந்த வழிபாடு நாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக
மலை மேல இருக்கக்கூடிய முருகனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ராசிநாதன் நீச்சத்தன்மையில இருக்கார். அது நீச்சத்தன்மைன்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய உடைமை அப்படின்ற விஷயத்துல நான் வாங்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதனால மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், எஸ்பெஷலி பழனிமலை முருகன், திருத்தணி முருகன் வழிபாடெல்லாம் பண்ணக்கூடிய மேஷராசினர்களுக்கு இந்த விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு 4 கிரகங்களுடைய சேர்க்கையின் வாயிலாக அல்டிமேட்டான பலனை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது.